ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியாசம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறகடி காசையோட எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். முத்தோட அப்பாவும் முத்தோட தம்பி ரவியும் கிறிஸ்து பண்ண சொல்லி தேடுறாங்க. அந்த டைமில் பார்த்தோன்னா கிறிஸ்து ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கிறார். ரவி போய் கிறிஷ் ஏன் யாருக்கே சொல்லாமல் இங்கே வந்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எங்களோட அம்மா வந்து ஜெயிலில் போயிட்டாங்களே, அதனால தான் சொல்லி நான் வேண்டி நிற்கிறேன் சாமி கிட்ட அப்படின்னு சொன்னது. உங்கள் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, என்ன சொல்கிறேன் அப்படி கேட்டது. இல்லை ரோகிணி ஆண்டியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அதனால அவங்க சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்தோட அப்பா வந்து ரவி கிட்ட இல்லை, போலீஸ் வந்து போனதுல அவன் ரொம்ப பயந்துட்டான் போல, அதனால அம்மா பாசத்துக்காக ஏங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சீனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா வந்து மீனா முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரோகிணி பாவங்க, அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், எஃப்ஐஆர்லாம் போட வேணான்னு சொல்லுங்கள், நம்ம வீட்டு மான போயிடும், குடும்பம் மான போயிடும், மாமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ப்ளீஸ் நீங்கள் போலீஸ்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தும் போய் போலீஸ்கிட்ட சப்போர்ட் பண்ணுறான். ப்ளீஸ் அவங்க எதுவும் தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அவங்களை விட்டுருங்க, அவங்க மேலே கேஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸும் கருணை கட்டி சரி நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்புறம் ரோகிணிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நீ இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு செய்ய நெக்ஸ்ட் டைம்ல நான் பேச மாட்டேன், உனக்கு கூட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போட்டுருவேன், இந்த டைம் சாரின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா கிட்டேயும் சாரின்னு கேளுன்னு சொல்கிறாங்க. மீனா கிட்டே சாரி சொல்கிறாங்க. முத்து மீனா மட்டும் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுறாங்க. இல்லை அவங்க கொஞ்ச நேரம் இங்கே உட்காரட்டும், ஹாஸ்பிட்டல் உனக்கு எதுவும் இல்லைனா மட்டும் தான் நான் அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவும் முத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தா ரோகிணி வராங்க. ரோகிணியை பார்த்தோன்னே கிறிஷ் ஓடி போய் அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. அந்த டைம் ரோகிணி கண்ணை சிமட்டுறாங்க. அப்புறமா வந்து கிறிஷ் வந்து ஆன்ட்டி நீங்கள் ஜெயிலேருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஷாக் பண்ணி பார்க்குறாங்க. அதோட நீங்கள் நாடகத்தை முடிக்கிற நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குறேன். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.